அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் நடிக்கும் கதையின் பெயர் பசுபிடி போக்கிய பாவை நாடகம். கதை மாந்தர்கள். என் பெயர் மணிமேகலை. என் பெயர் தீவத்திலகை. என் பெயர் ஆதிரை. பெயர் சிறைக்காவலர். பெயர் மன்னர். காட்சி 1. கதை மாந்தர்கள். மணிமேகலை, தீவத்திலகை. இடம் மணிப்பல்லவ தீவு. எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றிகள், பூத்துக்குழுமம் செடி கொடிகள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆகா, அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கு எப்படி வந்தாய்? பூம்புகார் நகரை சேர்ந்தவர். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தேவன் என்னை இங்கு அழைத்து வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா? இத்தீவிற்கு எப்படி வந்தீர்கள்? என் பெயர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்தபிடியையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டும் இத்தீவிற்கு வந்து வணங்க முடியும். அப்பெருமையை நீ பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அது என்ன அம்மா? நம் எழில் பூக்கள் நிலந்து விளக்கும் இப்போயப்பா. இதற்கு கோமுகி என்று பேர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இதற்கு கோமுகி என்று பெயர் பெற்றது. ஓ, அப்படியா? வடிவத்திற்கு ஏற்ற பெயராக உள்ளதே. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பு உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கையின் நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபத்துடன் கலந்த அமுதசுரபி என்னும் பாத்திரமாகும். அமுதசுரபியா? அதன் சிறப்பு என்ன? அந்த பாத்திரத்தில் இட்டு உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். அப்படியா? வியப்பாக உள்ளது. ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நாள் இன்றுதான். இவ்வாறு தீவத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கை நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றியிருக்கும். மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுதசுரபியை நீ பெற்றிருக்கிறாய். இனி உலகத்தில் உயிர்களின் பசியால் வந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. மணிமேகலை தீவத்திலகை வணங்கி அமுதசுரபியுடன் உடை பெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையின் உணவு பெற செல்கிறாள். காட்சி 2. கதை மாந்தர்கள். மணிமேகலை, ஆதிரை. இடம் ஆதிரையின் இல்லம். ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுதசுரபியுடன் வந்து நிற்கிறாள். யார் நீங்கள்? இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்கள் சிறப்பை கண்டு இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்களின் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இப்போதுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக உள்ளதே. இது அல்ல உணவு வழங்கும் அமுதசுரபி ஆகும். பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை அமுதசுரபியில் மணிப்பல்லவத்தீவில் அமுதசுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். அப்படியா? அமுதசுரபியின் சிறப்பை அறிந்தேன். இதில் இப்பொழுதே உணவிடுகிறேன். இதை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அன்புக்குரிய ஆதிரியே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவை கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை நான் உணர்ந்துள்ளேன். அதனால் பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிக்கப் போகிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களின் நேரம் செழிக்கட்டும், மக்களின் பசியை ஒழியட்டும். இதில் இப்பொழுதே உணவிடுகிறேன். ஆதிரை அமுதசுரபியில் உணவிடுகிறாள். மணிமேகலை அமுதசுரபி கொண்டு உடலுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவிடுகிறாள். பின்பு சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள். காட்சி 3. கதை மாந்தர்கள். மணிமேகலை, மன்னர், சிறைக்காவலர். இடம் அரண்மனை. வேண்டே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலையில் ஒரு இளம்பெண் வந்திருந்தார். அருகில் சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையவே இல்லை. என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கு வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. ஆகட்டும். சிறைக்காவலர் மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வருகிறார். அருளுள்ளம் கொண்ட அரசே, வணக்கம். பெண்ணே, நீ யார்? உணவு அல்ல குறையாத பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை அமுதசுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா? அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெறுவோர் திருந்தி வாழ வழிகேண வேண்டும். சிறை கோட்டம் மரக்கோட்டமாக மாற வேண்டும் அண்ணா. அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகளை என்பதை தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும்
இதுவே என் வேண்டுகோள் மன்னா. நல்லறம் புரியும் உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் நடம் வளர்க. நன்றி மன்னா. வணங்கி விடை பெறுகிறேன். அழகாக அருமையாக நாடகம் நடத்திய மாணவிகளுக்கு எம் பள்ளி முதுகலை ஆசிரியர் ஈபி அவர்கள் பரிசளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நாடகம், மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள்.